வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓவியாவோட ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக செம்மையாக வைரலாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேர் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து இதை வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட அந்த பழைய கெட்டப்பை வந்து மாற்றிட்டு அந்த புது கெட்டப்பில் வர்றதுனால எல்லா பழைய விஷயத்தையும் மறந்துட்டு ஒரு புது ஆளாக வந்து ஓவியா வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க திரும்பியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, ஒரு புது ஆளாக வந்து பிக் பாஸை வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வந்து அன்பை வந்து ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாயிட்டு இப்போ திரும்பி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. இந்த ஹேர் கட் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து ரூமர்ஸு. ஸோ நம்ம அதை நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, அவங்களோட ஜேர்னி வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் டிவியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிக் பாஸ் அந்த போஸ்டர்லேருந்து ஓவியாவோட ஃபேஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஓவியா இனிமேல் பிக் பாஸில் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னால், விஜய் டிவிக்கு ஓவியா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் பாஸுக்கு ஒரு செம பெரிய லாஸு, ஒரு டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா செம கம்மியாக இருக்குது ஓவியா போனதுக்கப்புறமா. ஸோ விஜய் டிவி வந்து எப்படியாச்சும் ஓவியாவை திரும்பியும் பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஓவியா கிட்ட பேசிட்டே வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பட் ஓவியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்பியும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு மேட்ரு இல்லை, பட் என்னால் அவங்கள போய் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களாம். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த டாக்கிங் வந்து போயிட்டே இருக்குது ரெண்டு சைட்லேயுமே. அவங்க எப்படியாச்சும் ஓவியாவை திரும்பி உள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓவியா வந்து எனக்கு டைம் வேணும், எனக்கு வந்து திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஓவியாவோட புது ஹேர் கட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்பி வரணுமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.